அழுத்தி ஊன்றாத புல் வச்சு. நன்றிம்மா. போயிரு உஷா உக்காரு உக்காரு. மேலே இல்லைண்டா கை பிடிச்சிட்டு போகிற வேகத்தில் டயர்டாயிட்டா பசி. ஏய் நம்மளுக்கே போக தள்ளுது, 2 அடி எடுத்து வைக்க முடியல. டேய் 10 அடியில் தான் மூச்சு வாங்குதுடா. இன்னும் கால் உதிட்டு வரல. உஷா அங்கே பாரு எல்லாம் வந்துட்டோம், ஃபைனல் ரீச் ஆகிட்டோம். வா ஃபைனல் பிக் பண்ணிட்டோம்டா. ஏப்பா ஒரு வழியா சுதான் பிரைட்னஸ் கம்மியாக வச்சுடு. அங்கே ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டோம். எப்படியோ அல்தாஃப் முன்னாடி போவான்னு பார்த்தேன், முன்னாடி போயிட்டான். நான் போகிறேன் போ. முட்டி வருகிறா. சரி நான் மேலே போகிறேன். அட்லாஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் டாப்பை. என்னடா பண்ணுறீங்க? நீ விழலையா? ஃபைனலி டெஸ்டினேஷன். ரைட் ப்ரோ. யா ப்ரோ. டேய் மழைடா பெய்யுது. அதான் குளிர்மலை மாற்றி காமிச்சேன். போன வாட்டி நம்ம வந்தது கொழுகுமலை வந்தோம். இது 20 நிமிஷம். இங்கே ஒரு மலை தெரியுதுல, அது கொழுகுமலை. இது ஓகேவா? நம்ம பார்த்தது இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குல்ல, அதில் நின்று பார்த்தோம் போன வாட்டி. இந்த வாட்டி அதுக்கும் மேலே, இதுக்கும் மேலே ஒன்றும் கிடையாது கேரளாவில். இதுதான் ஹையஸ்ட்டு. இல்லை இருக்கிறேன் இன்னும். இது கூட பெருசாக இருக்குது. ப்ரோ ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம யாரும் சொன்னால இரு நான் டைலாக் ஒன்று சொன்னோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், பைத்தியக்காரன் நினச்சிருப்பீங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு அளவே இல்லை. ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கிலோமீட்டர் இறங்கணும். இப்போ நம்ம அந்த மலையிலேருந்து வந்துட்டோம். ஆமாம். இப்போ நம்ம இப்படிக்கா போகணும். என்ன ஒரு ஃபோட்டோ நான் எப்படி கை காட்டுறேன் இரு. ஓகே முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறோம். வாங்க போவோம். கடைசியாக ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட்டு இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து மதுரை கிளம்புறோம். கேமரா ஆஃப் பண்றா. gone but there we can I got இங்கே கிடைச்சதுடா. கேட்டல I got there. தமிழ்லே பேசு. இது மேலே குச்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன?
இருடா நான் கூட வந்தேன் போடா. டேய் அங்கே பாடுறா. என்னடா இது? என்ன கருமண்டா இது? என் வாழ்நாளில் நான் இந்த மாதிரி எடுத்து அப்படியே கொஞ்சம் ரைட்டு காமி. விழுந்தா தேராது உடம்பு. கண்டுபிடிக்கிறதுக்கே 10 மாதம் ஆகிடும். அல்தாஃப் கொஞ்சம் நானே பயந்து பயந்து இறங்கி கொஞ்சம் நான் கொம்பு மேலே பாரத்தை போட்டு டேய் டேய் செத்துறா ராஜ்டேகே சங்கீத ஸ்வரங்கள் அப்படிட்டான்டா. மச்சான் அபிலாஷே அபிலாஷே ஐயோ இப்போ போங்கடா. நானே பயந்து பயந்து பார்த்து பொறுமையாக கீழே குஞ்சு இறங்க. கீழே இருங்க, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். காட்டு வாசாவே மாற்றிட்டீங்கடா டேய். இது பரவாயில்ல, குடிக்கிறதுக்கு இடம் இருக்கு. நாள் தஃபா குடிக்கிறதுக்கு இடம் இருக்கு. இல்லடா இது பரவாயில்ல, பிடிக்கிறதுக்கு இடம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு இறங்கணும். இது பாகுபலியில் சிவகாமி நடக்கிற மாதிரி நடக்க வச்சிட்டீங்கடா. சேரா நான் போட்டு என்னந்து போயிருக்கேன். நான் என் தலையை உடைத்தாயா? எவ்வளோ ஹைட்லேருந்து இறங்கியிருக்கோம் பாரா. தவறு செய்து விட்ட. கீழே பார்த்து போடா. அங்கே அங்கே வேறு வேற விட்டுக்குதுடா. ஆமாம் ஐயோப்பா இஸ்தியாக இங்கே பாரு, செம்மையாக இருக்கு. அம்மா ம் என்ன ஏரியாடா இது? என்னடா இன்னும் எங்கடா ஏறி இறங்கணும்? போயினே இருக்கிறான். இன்னும் எவ்வளோ தொலைடா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? எங்கடா கூட்டு போய்ங்கிறீங்க? எங்கேயோ இருந்த என்னைய கூப்பிட்டு வந்து லாக் பண்ணி அந்த மலைகள்லாம் தாண்டி வந்துடாங்க இந்த ஏரி. எம்மோ இந்த சைடு லைட்டா விழுந்தா விழுந்துரும். இங்கூட மச்சான் நீ அப்படியே பிடிச்சினடா, நான் போகிறேன். கிட்ட போத்து விட்டான்டா. இப்போ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல்லாம் கிடையாது, சும்மா தான். லைக் ஷேர் தரக்காக என்னது சப்பரக்கை. அங்கே சூப்பராக இருக்கு. சப்பரக்கைப்பா, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவளுக்கு ஃபோட்டோ எடுறான். பிளான் பண்ணுமா சார்? வேறு ஏதாவது மழை போகலாமா? மதுரை போகிறதுக்கு காலில் தெம்பு இருக்கா? மதுரையில் சுத்த மதுரை இப்போ கிளம்பா எப்படா போவோம்? இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்படி தயங்கி நடந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கீழே வந்தாலும் இப்படி தான் நடக்க போல இருக்கு. ஆமாம், நான் வீழல இந்த இதில் ட்ரிப்பில். இன்னும் முடிக்கலப்பா. நோ நோ ஐநோ நோ. என் கூட தானே வந்தேன் பின்னாடி.
செல்லக்குட்டி இதுதான் பாத்தியா வழி தெரிஞ்ச உடனே நேரம் போயிட்டு பாரு கட்டி விட்டு ஏய் அத்தவரை வர நான் எம்ஆர்ஐ டே போஸ்டிங் டே சாவடிப்பாங்கடா என்ன. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனைன்னு இல்லை, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆமாம் கட் பண்ணி எவ்வளோ வீடியோ எடுத்துருப்பா தெரிலடா டே. என் ஃபோனு 100% எடுத்துன்னு வந்தேன், 8% இருக்குது சார்ஜு. சார்ஜர் கேபிள் எடுத்துங்க ஜீப்பில் போட. ஏன் போடல, பார்த்துக்கலாம். பேஸ் கேம்பில் இங்கே சாப்பிடுவோம், நேரம் சாப்பாடு போடுவாங்க. இப்போ போகிறதுக்குள்ளே காலி ஆகிடும். பயங்கரமாக பசி எடுக்குது. காலி ஆகிடும் டே போகிறதுக்குள்ளே. என்ன டைம் ஆகுது? ஜாலியாக வெளியே போய் சாப்பிட வேண்டியது தான். என்ன டைம் ஆகுதுடா? பத்தாக போதா? பரவாயில்ல, பசிக்கிற முடிச்சிட்டோம். எங்கே முடிச்சோம் இன்னும் போயிது? ஏய் இவ்வளோ தொலை வந்துட்டோமேப்பா. ஏறணும்டா. ஏறணும்னு எதுவும் சொன்னாரு. அப்புறம் போஸ்ட் தந்துன்னுக்குறா. சரிதானே ஃபோட்டோ வீடியோ எடுக்கல. ஃபோட்டோ எடுத்தாலும் சரி எடுத்துடா ருசி பாயில. எங்கே வரைக்கும் போகணும்? அங்கே போன டேய் அது வந்த வழிடா டேய். டேய் அது நான் ஃபர்ஸ்ட் ஏறினதுடா, சின்னதாக ஏறினதுடா டே, அது இல்லைடா. சொல்லிருக்கிறேன் அந்த அங்கே நின்று பாரு, அது இருக்கிற அது மாதிரி நம்ம வந்தது தண்ணி தெரிஞ்சா இல்லையாடா உனக்கு? டேய் சுற்றின்னு போ. நடக்கணுமா? சூப்பர். இந்த ஆரம்பிச்சுட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு அந்த பீக், இந்த பீக் இருக்குல்ல, இந்த பீக் போயிட்டு ரிட்டர்ன் வந்து இப்படியே நடந்து மறுபடியும் வந்து இந்த வழி இருக்கு பாருங்களா, இப்படியே போயிட்டு பேலன்ஸ் தான் பார்க்கணும். இந்த காற்று தான் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ இந்த நான் இது பாருங்க எதுவுமே மூணாமட்டேன். ஸ்டார்டிங்கில் கட்சி போட்டு வந்தாங்க, எனக்குலாம் தலை பயங்கரமாக வலிக்குது. கண்டிப்பாக இந்த தலைக்கு வேண்டிய ஃபுல்லாஸ் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காதை ஃபுல்லாக மறைச்சிக்கிறேன். முடியல. ஏடா இங்கே இருக்கும். காட்டுங்கடா. அங்கே தான் மச்சான் எண்டு, அங்கே பாரு மேலே தான் எண்டு. எப்போ டேய் இன்னொரு தடவை வந்துடாதீங்கடா. காலு கலக்கு அடுத்தது ஸ்லோப் ஏறினா காலு இப்படி போகுது, இது கீழே டவுன் ஏறானா இப்படி வருது. உஷாக்கு எங்கேருந்து சத்தியத்தை தந்துட்டு ஆண்டவன். நமக்கு எனர்ஜி போயிடுச்சு, அவளுக்கு எனர்ஜி வந்துச்சு. அவள் ஸ்டார்டிங் அழுதுகிட்டே இருந்தா. ஏய் எனக்கு இப்போ ஆங்கிள் வலிக்க ஆரம்பிச்சிச்சுரா, நீ போய் ஆமா அவங்க ஜூம் பண்ணிடா. அங்கிருந்து போகிறது எப்படி தெரியுமா இருக்கு? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை தேடி வரும். என்னென்ன தேவைகள் அண்ணனை கே. ஆமா ஏய் நான் நின்னனே அப்ப என்ன ஏவா முடியலடா. எங்கடா போய்ங்கிறானுங்க, ஏதோ எறும்பு கூடு மாதிரி. சொன்னா நம்ப மாட்டீங்க. தெரியல, லைட்டாக தெரியுது. நம்மளே எறும்பு மாதிரி இருக்கும், எங்கேருந்து தெரியும்? தெரியுது. மட்டிக்கு நாறு ஒருத்தரு, இவரை காப்பாற்றணும் கத்தரு.
பெஸ்ட்டுப்பா. புலிமலை பாட்டு ரெடி பண்ணலாம் வா மச்சான். புலிமலை ஏற முடியல உசவால ஹெல்ப் பண்ணுறான் நம்ம யுவராஜ் தலை. இதுதான் மீச புலி மலை. வெட்டாக இருக்கிறதுலாம் இருக்குது. ரெண்டு மலை தான் அட 2 மலை தான் ஈஸின்னு சொன்னான்டா நேற்று. ஏற விட்டான் 7 மலை இன்னைக்கு. என்னால் முடியலடா நான். என்னடா வேலையை காட்டுறீங்க. கால் வெளில வந்துடும் போல உஷா எப்போ அந்த மலைக்கும் அந்த மலைக்கு அந்த ட்ரீ அழகாக இருக்குடா. அந்த மரம் அழகாக இருக்குது தனியாக. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோலாம் ஆ அங்கே பாரு அங்கே மட்டும் அதுக்கு முன்னாடியும் பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை உஷா, சாப்பிட்றதுக்குள்ளே போயிடலாம். நீ ஃபோட்டோலாம் எடுத்து போனால் இதுக்கு வந்து பார்த்துக்கலாம். டிஸ்க்கு கடந்துட்டோம். இன்னும் இறங்கின்னு தாண்டா இருக்கும். அங்கே இருக்குடா பிளைனு. அங்கே லாஸ்ட்டாக அது தெரிஞ்சு பேர் நம்ம இறங்கணும் தொலைவுக்கு ஏறணும். நம்ம ஃபஸ்ட்டு இறங்கணும் பார்த்தியா ஒரு ஸ்லோப்பு, அது அப்படியே ஏறணும். அவ்வளோதான். புலிமலை சாங். புலிமலை இயற்கை சுவாசம் சுவாசிக்கிறா வேற பசங்களா இயற்கைன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தான். மாமா போ முன்னாடி போ. அவங்களையாச்சும் விட்டுரு, இல்லைன்னா நீயாச்சும் போங்க. இஸ்தியாக்கா வழி விடு, அவங்க போயிட்டோம். நம்ம பொறுமையாக தான் போவோம். இன்னும் நம்ம தானே ஃபஸ்ட்டு இறங்கி லாஸ்ட்டாக போகிறோம்டா. நல்ல வேலை நான் அப்படியே திரும்பிட்டோன்னு நினச்சேன். பரவாயில்ல, இவ்வளோ தொலைவு முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இன்னும் முடியல, உதிருது. இங்கே பாரு என்னடா இது இறங்கிட்டே இருக்கு. இஸ்தியாக்கு ஏதோ சொன்னேன் முடிஞ்சிச்சு கற்று விட மாட்டேன்ட்டு. ஏய் தண்ணி இல்லையா அதில்? அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. என்னால் முடியலடா. காலி பாட்டில் தான் நான் தூக்கினோம். இந்த பக்கம் வழுக்குதுடா ரொம்ப. இஸ்தியாக நடக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுற? விரலாம் மடக்கின்னு நடக்கணும் விரல உள்ள. அப்போ தான் அவ பேர் என்னடா போங்கடான்ட்டு இறங்கி வந்து போயிடுக்கிறா. கழுத்துடா. தண்ணி பிடிச்சிக்கலாமா? தண்ணி ஓடுதான் நினைக்கிறேன். அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். நாங்கள் ஏற இடத்துல போய் உக்காந்துக்கலாம்டா. உஷா மறுபடியும் பாரு. அடா மழை பாரு அந்த பக்கம். என்னது அடா போயினே இருக்கோம். உஷா அடுத்த ட்ரெக்கிங் வந்தோன்னே ஈஸியாக இருக்கும். உஷா அல்தாஃப் வச்சுருக்கான். அல்தாஃப் என் ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குது.
இஸ்தியாக இந்த விளாக் எடுக்கிறவங்களாம் எப்படி எடுக்கிறானே தெரியலடா. ஒரு நாள் எடுத்து எனக்கு கழுத்து வலிக்கிறா கோனையை வச்சு. அடா போயிட்டே இருக்கீங்க. முடியல, வெயில் அடிக்குதுடா பாவி.